ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நார்மலா வந்து பார்த்திங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் பார ஸ்வைப் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருப்போம். இதை எடுத்ததுக்கப்புறம் உங்களால் கிராப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா, சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பதிலா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 2 ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு 2 ட்ரிக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, உங்களுடைய 3 ஃபிங்கர் வச்சுக்கோங்க. 3 ஃபிங்கர் வச்சுட்டு கீழே டவுன் சைடு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஸ்க்ரீன்லேருந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்க வந்து கிராப் பண்ணி உங்களால வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ ஜஸ்ட்டு நீங்க 3 ஃபிங்கர வச்சுட்டு ஜஸ்ட்டு மொபைலில் கீழ பார்த்த ஸ்வைப் பண்ணீங்கன்னா போதும். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் பவர் பட்டனோ, உங்களுடைய வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பட்டனோ வந்து பார்த்திங்கன்னா, நீங்க சேம் டைமில வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ற மாரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களால ஈஸியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு வால்யூம் டவுன் பட்டன் ப்ளஸ் பவர் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்துரும். இதையும் நீங்க வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.